அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் நடைமுறைக்கு வந்த புதிய சட்டம் 100 குவைத் தின அபராதம் மற்றும் 1 மாதம் சிறை தண்டனை. இனி பொதுவெளியில் சாப்பிட அனுமதி கிடையாது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தின் தேசிய வளங்களை கொள்ளையடித்த 7 பேரை கைது செய்த உள்துறை அமைச்சகம். அடுத்து குவைத் வானிலை எச்சரிக்கை, மாஸ்க் அணிய அறிவுறுத்தல். அடுத்து குவைத்தில் அதிகரிக்கும் திருட்டு கும்பல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் ரமலான் மாதம் தொடங்கப்பட உள்ளதால் அதிரடியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் தீவிரப்படுத்தி வருகிறது. அரபு பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ரமலான் மாதத்தில் வணிக வளாகங்கள், பள்ளிவாசல்கள், சிக்னல்கள் மற்ற பிற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பிச்சை எடுப்பவர்களை கண்காணித்து கைது செய்யுமாறு உயரதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அது மட்டும் இல்லைங்க, ரமலான் மாதம் முழுவதும் பகலில் பொது இடங்களில் தண்ணீர் குடிப்பது, சாப்பிடுவது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். இதனை மீறும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அதாவது பகலில் பொது இடங்களில் உணவை உட்கொண்டால் 100 குவைத் தின அபராதம் மற்றும் 1 மாதம் சிறை தண்டனை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள பழைய ஆளுங்களுக்கு குவைத்துடைய ரமலான் மாதத்தின் சட்டங்கள் என்ன என்பது நன்கு தெரியும். ஆனால் புதிதாக குவைத் வந்தவர்களுக்கு இந்த சட்டம் தெரியாது. ரமலான் மாதத்தின் பிறை நாளை மாலை குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் பார்க்கப்படுகிறது. ஒருவேளை நாளை மாலை ரமலான் மாதத்தின் முதல் நாள் பிறை தென்பட்டால் 18ஆம் தேதி புதன்கிழமை முதல் ரமலான் நோன்பு ஆரம்பமாகும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதித்து நடந்தால் மட்டுமே அபராதம் மற்றும் சிறை தண்டனையிலிருந்து நாம தப்பிக்க முடியும். அடுத்த தகவல், குவைத்தின் வானிலை சரியில்லாத காரணத்தினால் வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டும்படி த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. குறிப்பாக தற்போது மணல் காற்று வீசி வருவதால் கண் பார்வையின் தெரிவு நிலை 1000 மீட்டருக்கு குறைவாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதனால வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. ஹசசியா அலர்ஜி பிரச்சனை உள்ளவர்கள் மாஸ்க் அணிந்து கொண்டு வெளியே செல்வது பாதுகாப்பானது என சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மணல் காற்று வீசுவதால் கார் ஓட்டுறது மட்டும் பிரச்சனை இல்லைங்க, ஹவுஸ் டிரைவர்களுக்கும் கார் கழுவுறதும் ஒரு பெரிய போராட்டமான விஷயம்தான். அடுத்த தகவல், குவைத்தின் தேசிய வளங்களை சூறையாடுவது, பொது சொத்துக்களை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதை கண்டறிந்து உள்துறை அமைச்சகம் கைது செய்து வருகிறது. அரபு பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி அப்தலி ஏரியாவில் டீசலை திருடிவிட்ட 7 பேர் கொண்ட கும்பலை குவைத் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் அவர்களிடமிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த டீசல் டேங்குகள் மற்றும் தினார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அடுத்த தகவல், குவைத்தில் இப்போ எங்கே பார்த்தாலும் திருட்டு கும்பல் அதிகரித்து விட்டது. குறிப்பாக போலி குவைத் விசாவை தயாரித்து விற்று பணம் பறிக்கும் கும்பல் அதிகமாகிவிட்டது. குவைத் விசா, சவுதி விசா, கத்தார் விசா வேண்டுமென்றால் அங்கீகரிக்கப்பட்ட டிராவல்ஸ்களை அணுகி விசாவை பெறுங்கள். அதை விட்டுட்டு முகம் தெரியாத நபரை நம்பி பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. ஏன்னா நாம் வாழ்கிற காலம் எப்படி இருக்குன்னா, எவங்கிட்டையும் பணம் இல்லைங்க. நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக மாற்றும் காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் ஏமாந்தா போதும், கூட பழகுனே நம்மளை விபூதி அடிச்சுட்டு போயிடுவான். பண விஷயத்தில் உஷாராக இருங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டோட அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 16,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 32 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 26,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 19,500 ரூபாய்க்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 32 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 15,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 28 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 86 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 33 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 294 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 50 தினார் 143 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 981 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.